பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரொபின்சன் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டி நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு. இது நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கேட்டதுக்காக இந்த வீடியோ, அவரோட நேம் நான் போடுறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவர் கேட்டதுக்காக இந்த வீடியோ, அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுதான் பெஸ்ட் டைம், நான் இதுவரை ட்ரை பண்ணதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா இல்லையான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Need a drink? I'm on the next level, next level on the next. ஸோ இந்த பிளாக் அண்ட் கோல்டை யார் தயாரிக்கிறான்னு பார்த்தோம்னா, கோல்டன் வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் தயாரிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டோட லோக்கல் ட்ரிங்க்ஸ் இது. ஸோ இது கொஞ்சம் ரேட்டு நல்லா தான் இருக்குது, அதுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணதில்லை, பல பேரால் நான் கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதோட முதல்ல பாட்டில் சேப் எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு நல்லாயிருக்கு, ஒரு டீசெண்டான லுக்கு, ஒரு க்ரீன் கலர் பாட்டிலு, மோஸ்ட்லி விஸ்கிக்கு வரக்கூடிய க்ரீன் கலர் பாட்டிலு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பிளாக் அண்ட் கோல்டு, நிக்கோல்ஸ் பிளாக் அண்ட் கோல்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் 1943. ஸோ 1943 ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது இந்த சரக்குல இந்த டிஸ்டிலரி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பிளண்டட் வித் ஃபைனஸ்ட் இம்போர்ட்டட் ஃப்ரெஞ்ச் பிராண்டின்னு போட்டிருக்காங்க. ஃபார் சேல் இன் தமிழ்நாடு ஒன்லி வி சோப், வெரி சுப்பீரியர் ஓல்டு பேல். இது நான் ஆல்ரெடி சொல்லி வி சோப்னு என்னன்ட்டு. ஸோ அதில் சொல்ல போகிறதில்ல, இது ஒரு ஃப்ரெஞ்ச் பிராண்டி, அதுவும் பிளண்டட் பிராண்டின்னு ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோ சொல்லியிருப்போம் பிளண்டட் பிராண்டின்னு என்னன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு பிராண்டி தான் இதுவும். தனித்தனியாக சொல்ல வரும்ல, ஒரு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம்னு போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கொடுக்கல, பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. பிளாக் கலரில் ஒரு காப்பர் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 180 ml, இதோட ப்ரைஸ் 240 ரூபா. அது இல்லாமல் இது 42.8 ஆல்கஹால் கண்டென்ட். பிளண்டட் அண்ட் பாட்டில் பை கோல்டன் வாட்ஸ் பிரைவேட் லிமிடெட், தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் தமிழ்நாடு முன்னிலைன்னு கொடுத்துருக்காங்க, LIC நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீடியன்ஸை காணவே இல்லைங்கயோ. ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா, பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரை கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் நினைக்கிறேன், சிங்கத்தோட உருவத்தை வச்சு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் டைம். அது இல்லாமல் நிக்கோல் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன நிக்கோல் ஹவுஸ்ன்றது எனக்கு புரியல, தெரிஞ்சால் கமெண்டில் ப்ளோ பண்ணுங்கள். ஸோ இதோட பாட்டில்ஸ் இவ்வளோ தான், பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப கசகசன் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. பெஸ்ட் இம்ப்ரெஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கிறதில்ல, ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ முதல்ல இதை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, பழைய மெத்தட் மூடி. நமக்கு தேவையான 60 ml. நான் ஸ்டார்டர் ஒன்றும் எடுக்கலை, எனக்கு தேவையில்லை. ஸோ ஸ்டார்டர் நான் பெருசாக போடலை. முதல்ல கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கலர் தான், எல்லா பிராண்டிக்கும் உண்டான கோல்டன் அம்பர் கலரு. இது ஒரு பார்க்குறதுக்கு அப்படியே தெரியுது. 150 எட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக எட் பண்ணியிருப்பாங்க, மாற்றமே இல்லை. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டார்க்காக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பிராண்டிக்கு உண்டான கலர் தான். ஸோ இதோட ஸ்மெல் பார்க்கலாம். முதல்ல கிரேப்ஸ், நல்ல ஹெவியாக கிரேப்ஸ் வருது, அதெல்லாம் லைட்டாக மைல்டாக வெனிலா நோட்ஸ் தெரியுது. நட்ஸோட ஸ்மெல் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பெப்பரோட ஸ்மெல் வருது, கொஞ்சம் காரமாக. அந்த ஸ்வீட்னஸுக்கு உண்டான கேரமலோட ஸ்மெல் நல்லா தெரியுது. ஓகே, ஓவரால் நல்லா இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ cheers guys.
லைட்டாக இல்லை, ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸ்வீட்னஸ் நல்லா ஹெவியாக ஸ்வீட்னஸ் இருக்குது. கிரேப்ஸோட டேஸ்ட் நல்லா தெரியுது. உள்ளே இறக்கும் போது லைட்டாக பர்ன் இருக்குது, எரிச்சல் கண்டிப்பாக இருக்குது. ஆஃப்டர் டேஸ்ட்டில் கசப்பு இல்லை, ஸ்வீட்னஸ் நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் ராவாக ட்ரை பண்ண முடியல, கொஞ்சம் ஹெவியான எரிச்சல் இருக்குது. ஸோ ராவாக ட்ரை பண்ணாதீங்க. இதை நம்ம தண்ணியில் தான் ட்ரை பண்ணணும்னு சொல்ல போனால், முறைப்படி சொல்லிட்டா தண்ணி தான் ட்ரை பண்ணணும். நான் கோகோ ஸ்ப்ரைட்டோ வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. எப்பயுமே தண்ணி தான் எப்பயுமே பெஸ்ட்டான ஒரு வே, அதான் நல்லது எல்லாத்துக்கும். ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணுமுன்னா தண்ணியை ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஆயிடுச்சு, அதே ஸ்மெல் தான் வருது, வேறு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது ஸ்மெல். ஸோ சியர்ஸ் காய்ஸ். மைல்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் கசப்பு இருக்குது, பர்ன் இல்லை. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த காட்டெல்லாம் கம்மி பண்ணிருச்சு. ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் நல்லாவே தெரியுது நமக்கு. ஸோ குடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லப்போனால் டீசனாக சொல்லணும்னா 240 ரூபாய்க்கு ஒர்த்து தான், ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு ரேட்டிங் நான் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 8 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10க்கு. என்ன ரீசனா, கொடுக்குற காசு 240 ரூபா. ஸோ 230 ரூபா போட்டிருக்கோம், 10 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா 240 ரூபா. 240 ரூபாய்க்கு ஓகே, டீசெண்டாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. ரொம்ப மோசமாக இல்லை, கசகசண்டு இல்லாமல் டீசெண்டாக இருக்குது குடிக்கிறதுக்கு. ஸ்மெல் வைஸ் சூப்பராக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் ஓகே, குட். மற்ற மாதிரி ராவா ட்ரை பண்ணுறதுக்கு செட் ஆகாது, ஏன்னா பர்ன் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் எரிச்சல் ஜாஸ்தி இருக்குது. அதில் நீங்கள் ராவா ட்ரை பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ தண்ணியில் குடிக்கும்போது சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்வீட்னஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓகே, ஸ்வீட்னஸ் பிடிக்காதவங்களுக்கு செட் ஆகாது. நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது, கொஞ்சம் கசப்பும் இருக்குது. நல்ல ஒரு சைட் டிஷ் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. சில நேரம் கிடைக்கல கோயம்புத்தூரில், நேற்று பார்க்கும்போது கிடைக்கும்போது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதை நான் போடுறது எனக்கு ஐடியாவே இல்லை, அவர் கேட்டதுக்காக மட்டும்தான் அவருக்கான வீடியோ இது. ஸோ உங்களுக்கான வீடியோ இது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கொண்டு வந்து பார்க்குறேன். ஸோ ரெக்கமெண்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல சரக்கு கிடைக்குது. ஏகப்பட்ட பிராண்டி நம்ம சேனலில் போட்டிருப்போம், லோக்கல் பிராண்டி. அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது எத்தனை பேருக்கு ஃபேவரட்னு தெரியல, ஃபேவரட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான், வேல்யூ ஃபார் மணி. மற்ற மாதிரி மோசமாக நான் சொல்லலை. எத்தனை ட்ரிங்க்ஸ் நான் கழுவி ஊற்றிருக்கேன், அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. அதால் பாட்டில் ஷேப் நல்லா இருக்குது, அதே மாதிரி லோகோலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் உள்ள இருக்க சரக்கும் நல்லா இருக்குது. இவங்க செய்கிற விஷயம் இது ஒன்று தான், நல்லா இருக்குது. ஏன்னா எத்தனையோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், பாட்டில் ஷேப் பாக்ஸ் ஷேப் ஆகட்டும் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும், உள்ள ட்ரிங்க்ஸ் கன்றாவியாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு விஸ்கிக்கு உண்டான பாட்டில் கலரில் இருக்குது. பிராண்ட்லியில் மோஸ்ட்லி நம்ம க்ரீனில் பார்க்க மாட்டோம், பிளாக்லாம் பார்ப்போம். ஆனால் க்ரீனில் கிடைக்குது. க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெமி மார்ட்டின் மாதிரி தான் கிடைக்கும். பட்டு ஓகே, நல்லாயிருக்கு, ட்ரிங்க்ஸும் நல்லாயிருக்கு, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நான் எப்பயும் சொல்கிறேன், 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, பெருங்கலேடி குடிக்காதீங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி காஸ்ட். சியர்ஸ் கைஸ்.